இந்த ஷார்ட்ஸில் 0.005 மோல் NaOH சொல்யூஷனோட pH வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இங்கே நமக்கு என்ன பண்ணால் சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து நமக்கு வந்து எப்படி டிசோசியேட் ஆகும், NaOH நமக்கு எப்படி டிசோசியேட் ஆகும் பார்த்தீங்கன்னா Na ப்ளஸ் நமக்கு என்னன்னா OH மைனஸ் தான் நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும் இல்லையா. அப்போ நமக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, NaOH 5 × 10⁻³ வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ OH நமக்கு வந்து எவ்வளோ இருக்கும், 5 × 10⁻³ வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு வந்து H ப்ளஸ் கொடுக்கல, OH வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், POH வந்து கால்குலேட் பண்ணலாம். அப்போ POHக்கு நமக்கு என்ன ஃபார்முலா, மைனஸ் லாக் ஆஃப் OH மைனஸோட கான்சன்ட்ரேஷன். இஸ் இட் கரெக்ட்? அப்போ நமக்கு என்ன வரும், மைனஸ் லாக் ஆஃப் OHோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு எவ்வளவு, 5 × 10⁻³ ஓகே. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், லாக் வந்து உள்ளே கொண்டு போகலாம். அப்போ லாக் என்ன பண்ணால் ரெண்டுக்குமே காமனாக வந்து இருக்குது. அப்போ லாக் 5 மைனஸ் வந்து நமக்கு என்ன, சாரி ப்ளஸ் இல்லையா, லாக் ஆஃப் ஓகேவா, லாக் ஆஃப் 10⁻³ அப்போ லாக் 5ஓட வேல்யூ நமக்கு என்ன இருக்கும், 0.6990. அப்போ மைனஸ் 10⁻³ நமக்கு என்ன வரும், -3. அப்போ இதே நீங்கள் வந்து என்ன பண்ணால் 3 வந்து நீங்கள் வந்து மைனஸ் பண்ணணும் இல்லையா. அப்போ மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து என்ன கிடைக்கும், அப்போ மைனஸ் 2. அப்போ 0.103 வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ வாட் இஸ் த pH வேல்யூ, pH வேல்யூ which is equal to 2.3. இது என்ன pH கிடையாது, POH. இஸ் இட் கரெக்ட்? அப்போ நமக்கு வந்து pHக்கும் POHக்கும் நம்ம என்ன ரிலேஷன்ஷிப், pH plus POH which is equal to 14. அப்போ நமக்கு வந்து pH நமக்கு என்ன வரும், pH which is equal to 14 minus POH. POH வேல்யூ நமக்கு வந்து 2.3 இல்லையா. அப்போ 2.3 நீங்கள் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 11.7 வந்து நமக்கு வந்து வரும். அப்போ இந்த சொல்யூஷனுக்கான pH வந்து நமக்கு எவ்வளவு, 11.1. அப்போ டைரெக்டாக நமக்கு வந்து H+ கொடுக்கல அப்படின்னா OH வச்சு POH கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து pH வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம்.